இரண்டாவது சபை சிமிர்னா சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. இப்ப சிமிர்னா சபை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க வேண்டும். 8ஆம் வசனத்தின்படி சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டும் என்று ஆரம்பிக்கிறாரு. முந்தினவரும் பிந்தினவரும் மரிச்சிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. 8ஆம் வசனத்திலே தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மரித்து பிறகு பிழைத்ததான முந்தினவரும் பிந்தினவரும் என்று தேவனை பற்றி 8ஆம் வசனம் பேசுது. பிறகு 9, 10 இந்த 9ஆம் வசனத்தில் இந்த சபையினுடைய குறைவுகளும், 10ஆம் வசனத்தில் இந்த சபைக்கான ஆலோசனையும், 11ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தில் இந்த சபைக்கு அருளப்பட வேண்டிய நித்திய பலன்களையும் குறித்து பேசுகிறார். இதை கொஞ்சம் நம்ம கவனமா பிரிக்க வேண்டியிருக்கிறது. வெறும் 4 வசனம் தான், ஆனா படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ரொம்ப ஆழமாக படிக்க வேண்டியது இருக்கு. 4 வசனங்கள் தான். முதல்ல இந்த சபையினுடைய நிறைவுகள் என்னென்னு பார்த்துருவோம். சிமிர்னா சபையினுடைய நிறைவுகள் 9ஆம் வசனம் கவனிங்க. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இதுல அந்த முதல் 2 வார்த்தைகள் தான் இந்த சபையில் காணப்படக்கூடிய நிறைவுகள். உன் கிரியைகள், பிறகு நீ படுகிற அந்த உபத்திரவங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா பல கிரியைகளை இந்த சிமிர்னா சபை செய்கிறது. என்ன கிரியைகள் என்றால் அது படக்கூடிய உபத்திரவங்களை எல்லாம் சகிக்கிறதை கவனிக்கிறது. அதை குறித்து பேசுறார். பிறகு அதே வசனத்தில் 9ஆம் வசனத்திலேயே சிமிர்னா சபையின் குறைவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கொஞ்சம் கவனமாக பகிர்ந்து பிரிக்க வேண்டும். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், என்ன வார்த்தை பாருங்க, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், நம்பர் 1. பிறகு தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இந்த 2ஐயும் கொஞ்சம் பிரிப்போம். அப்பதான் சிமிர்னா சபையின் தூதனுக்கு தேவன் என்ன சொல்ல வருகிறார் என்பது விளங்கும். ஃபர்ஸ்ட் பார்ட், ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் தரித்திரனாய் இருக்கிறாய் என்கிறார். அது எப்படி ஐஸ்வர்யமாய் இருந்து கொண்டே தரித்திரமா இருக்கிறது? லூக்கா 12ஆம் அதிகாரம் 21 பிறகு 16 முதல் 21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே.
நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பிசிக்கலா லிட்ரலா இந்த மனுஷன் ஐஸ்வர்யவான் என்பது அங்க நீங்க வாசிக்கும் போதே புரியுது. ஏனென்றால் அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்ததாகவும் தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைக்க இடமில்லாததனால் அதெல்லாம் களஞ்சியங்கள் எல்லாம் பெரிதாய் கட்டினதாகவும் அங்கே தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால் பிசிக்கலாகவே இவன் ஐஸ்வர்யவான் என்பது விளங்கிடலாம். ஆனால் இப்படி பிசிக்கலா ஐஸ்வர்யவனாக இருந்தும் அது வேற, ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான். ஆனால் தேவன் அவனை பார்த்து, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படுமானால் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். அப்படியானால் உலக காரியங்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருந்தும் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராதவன் தரித்திரன் என்று பொருள். அது என்ன தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் இருக்கிறது? சிந்திக்கணும். தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருப்பது என்பது ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று, இங்கே இந்த பூமியில வாழ்கிற பொழுது இந்த சிறியரில் நீங்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சொல்றார். ஒரு ஏழைக்கு, ஒரு சிறியவனுக்கு நீ என்ன செய்கிறாயோ அது எனக்கே செய்தான். ஆகவே பரலோகத்தில் உனக்கு மிகுந்த பலன் உண்டாகும் என்று குறிப்பிடுறார். ஆகையினால பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னா இங்கிருந்தே பரலோகத்தில் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இங்கிருந்து எப்படி சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுமோ அந்த மாதிரி இங்கிருந்தே பரலோக அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இது பிசிக்கலா ஒரு சிறியவனுக்கு செய்கிறதை குறித்து பேசுகிறது. அதே வேளையில் இது பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்ப்பது. அதே வேளையில் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களின்படி, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள், அதை வாசிங்க. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். எந்த ஐஸ்வர்யத்திற்கு உரியவர்கள் ஆக வேண்டுமா? எந்த ஐஸ்வர்யம்? ஐஸ்வர்யம் அங்க இருக்கு. எந்த ஐஸ்வர்யத்துக்கு உரியவர்களாக வேண்டும் அப்படின்னா ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக வேண்டும் பொருள். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வு. அப்படின்னா தேவனையும் தெய்வீகத்தையும் அறிகின்ற அறிவாகிய மெய் அறிவிலே ஒருவன் வளர வேண்டும், பெருக வேண்டும். அந்த அறிந்து கொள்கிற உணர்வுல பூரண நிச்சயம் அடையணும். அப்படின்னா அதுல கம்ப்ளீட்னஸ், முழுமை அடையணும். அந்த பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறேன். எது ஐஸ்வர்யம்? இங்கே பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம். அது என்ன ரகசியம்? ஒருவரில் மூவராக, மூவரும் ஒருவராக விளங்குகின்ற திரியேகத்துவம், தெய்வீகத்துவத்தை அறிகிறார். அப்படின்னா தேவனையும் தெய்வீகத்தையும் சத்தியத்தையும் அறிகின்ற மெய்யறிவு என்கிற மெய்ஞானம். இந்த மெய்ஞானத்தை வேதம் ஐஸ்வர்யம் என்றும் பொக்கிஷம் என்றும் 3ஆம் வசனத்துல சொல்லுது பாருங்க. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த ஞானம், அறிவு, பொக்கிஷம், இதுதான் ஐஸ்வர்யம் என்றும் பொக்கிஷம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஐஸ்வர்யம் பொக்கிஷம் இல்லாத போது நீங்க
சிமிர்னா சபையில படிச்சீங்களே, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரம். என்ன என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதா? உலகத்தில் ஐஸ்வர்யங்கள் இருந்தும் தெய்வீகத்தை அறிகின்ற மெய் ஞானம் இல்லாத போது அவன் தரித்திரன் என்று வேதம் சொல்லுது. சத்தியத்தையும் தெய்வீகத்தையும் அறியாமல் போனால், லூக்கா 12 சொன்ன வாசிச்சோம் இல்லையா, மதிகேடனே என்கிறார், உன் ஆத்துமா இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்தவைகள் யாருடையவைகள் ஆகும். அப்படியானால் பிசிக்கலா லிட்ரலா உலகத்தில் ஐஸ்வர்யம் இருந்தும் தெய்வீகத்தை அறிகிற சத்தியத்தை அறிகிற மெய்யறிவாகிய மெய்ஞானம் இல்லாத போது அவன் தரித்திரன். இதைதான் சிமிர்னாவை பார்த்து சொல்றாரு, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் தரித்திரனா இருக்கிறாய். விளங்க முடியுதா? சிமிர்னா சபையின் தூதனுக்கு தேவன் அறிவிக்கிறது. பிறகு அங்கேயே தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணம். இந்த வார்த்தைகளை கவனிங்க. இப்ப இந்த சிமிர்னா சபையில் தங்களை யூதர் என்று சொல்லக்கூடிய ஆனால் யூதர் அல்லாத கூட்டத்தார், அதுவும் குறிப்பா சாத்தானுடைய கூட்டத்தார், இவர்கள் செய்கிற தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். மறுபடியும் அறிந்திருக்கிறேன் என்பதுக்கு என்ன பொருள்? கவனிச்சு கொண்டிருக்கிறேன் அர்த்தம். எனக்கு தெரியும் அர்த்தம் அல்ல. தெரியும் என்றால் ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு அதை பற்றி அறிந்திருப்பதுதான் தெரியும். ஆனால் தேவன் அப்படி நடந்து முடிஞ்ச பிறகு தெரிந்து கொள்கிறவர் அல்ல. தோற்றம், உலக தோற்றத்தின் முன்பே எல்லாவற்றையும் அறிந்தவர். அப்படின்னா இங்கேயும் நான் உங்களுடைய கிரியைகள் எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்றுதான் குறிப்பிட்டாரு. அப்படின்னா தேவன் கவனித்துக் கொண்டிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்றாரு. அந்த சபைக்குள்ள தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத சாத்தானுடைய கூட்டம் செய்கிற தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். அப்படியானால் சிமிர்னாக்குள்ள யார் இருக்கிறது? யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத கூட்டம். இன்றைய சபையோடு ஒப்பிட்டோமானால் அப்படியே ஒப்பிடுங்க, கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க. கிறிஸ்தவர் என்று சொல்லியும் கிறிஸ்தவர் அல்லாத சாத்தானுடைய கூட்டம். அப்படி ஏதாவது தெரியுதா கண்களுக்கு? தங்களை கிறிஸ்தவர் என்று சொல்லியும் கிறிஸ்தவர் அல்லாத சாத்தானுடைய கூட்டத்தார். அங்க கிறிஸ்தவர் போடலையே, யூதர் தானே போட்டிருக்குன்னு கேள்வி வரும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்ன பெயர்? உள்ளத்தில் யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகிற விருத்த சேதனம் அல்ல. அப்படின்னா பிசிக்கலா விருத்த சேதனம் பெற்ற யூதன் இப்ப யூதன் அல்ல. இஸ்ரவேலிலே யூதரிலே யூத சந்ததியிலே பிறந்தாலும் அவன் இப்பொழுது என்னவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, அவன் யூதனாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்று இருதய விருத்த சேதனம் பெற்றிருந்தால் மட்டுமே அவன் ஆவிக்குரிய யூதன். அப்ப அங்க யூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை யாரை தான் இங்க மீன் பண்ணும்? பழைய ஏற்பாட்டு யூதனையா, ஆவிக்குரிய யூதனையா? இவங்களுக்கு பேர் தானே கிறிஸ்தவன். அப்படின்னா கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் செய்கின்ற தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்கிறார். இப்ப ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? கிறிஸ்தவர்கள் மத்தியில, சபைகள் மத்தியில இப்படி ஏதாவது சில கூட்டங்கள் இருக்கா? வேதத்தை தூஷிப்பதிலிருந்து தேவனுடைய நாமத்தையே தூஷிக்கிற அளவுக்கு தங்கள் செய்கைகளினாலும் கிரியைகளினாலும் வார்த்தைகளினாலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் செய்கிற தூஷணங்கள் அன்றைக்கு சிமிர்னால மட்டும்தான் இருந்ததா? முதல் நூற்றாண்டு சிமிர்னா சபையில மட்டும்தான் இருந்ததா? கடந்த 2000 வருடமா செக் பண்ணி பாருங்க.
எல்லா காலகட்டங்களிலும் இப்படி ஒரு கூட்டம் சபையில் இருக்கும். இன்றைக்கும் இருக்கு, வருகை வரைக்கும் இருக்கும். ஆகவேதான் இந்த 7 சபைகளுடைய பெயர்கள் சொல்லப்படுகிற போது ஒட்டுமொத்த 2000 வருஷங்கள் செயல்படக்கூடிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் காணப்படக்கூடிய நிறைவுகள் குறைவுகளாக இவைகள் இருக்கும். அப்படி என்றால் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத கூட்டத்தார் செய்கிற தூஷணங்கள் என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இவங்க எல்லாம் யார்? அப்போ இன்றைக்கு சிமிர்னால மட்டும்தான் இருந்ததா? முதல் நூற்றாண்டு சிமிர்னா சபையில மட்டும்தான் இருந்ததா? கடந்த 2000 வருடமா செக் பண்ணி பாருங்க. எல்லா காலகட்டங்களிலும் இப்படி ஒரு கூட்டம் சபையில் இருக்கும். இன்றைக்கும் இருக்கு, வருகை வரைக்கும் இருக்கும். ஆகவேதான் இந்த 7 சபைகளுடைய பெயர்கள் சொல்லப்படுகிற போது ஒட்டுமொத்த 2000 வருஷங்கள் செயல்படக்கூடிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் காணப்படக்கூடிய நிறைவுகள் குறைவுகளாக இவைகள் இருக்கும். அப்படி என்றால் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத கூட்டத்தார் செய்கிற தூஷணங்கள் என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இவங்க எல்லாம் யார்? அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் தான். இவங்களுக்கு என்ன பெயர்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் கிறிஸ்தவர்கள் அல்லாத சாத்தானுடைய கூட்டத்தார். ஆனா அவர்கள் தங்கள் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க? தீர்க்கதரிசிகள் என்று சொல்றாங்க. வேதம் என்ன சொல்லுது? கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறது. ஒருவேளை வேர்க்கல்ல வைப்பாங்களோ, அதனால கள்ள தீர்க்க இந்த பீச் எல்லாம் போகும்போது வேர்க்கல்லன்னு வருவான் பாருங்க. அந்த மாதிரி கள்ள வியாபாரிகன்னு நினைக்கிறேன்ல. சாத்தானுடைய கூட்டத்தார். படிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்டவரை ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. நல்ல கவனிங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பார்களாம். கிரயத்துக்கு கொண்டவர், கிரயம் செலுத்தி மீட்டார் பாத்தீங்களா? அந்த கிரயம் செலுத்தி மீட்ட ஆண்டவரை மறுதலிப்பான். மறுதலிக்கிறது மட்டுமல்லாமல் தங்களுடைய அந்த கெட்ட நடக்கைகளினாலே, அந்த கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அப்படின்னா இந்த கெட்ட நடக்கைகளை செய்யக்கூடியதான இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாக எது தூஷிக்கப்படுமா? சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். சிமிர்னா சபையில் என்ன சொல்றாரு? தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத சாத்தானுடைய கூட்டத்தார் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்படியானால் இவர்களின் நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. அப்படின்னா இவனால் இந்த சத்திய மார்க்கம் அப்படின்னா சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாகிய சத்தியவான்கள் அடங்கிய கூட்டத்தார் இருக்காங்க பாருங்க, இந்த சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் என்கிறார். இப்படி இவனால தூஷிக்கப்படுகிற அந்த தூஷணங்களை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்கிறார். இதையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார். அப்படின்னா சிமிர்னா சபையில்
இந்த யூதர் அல்லாத கூட்டத்தார், அதாவது சாத்தானுடைய கூட்டத்தார் செய்கிற தூஷணங்கள், சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. நீங்களே செக் பண்ணி பாருங்களேன். தங்களை தீர்க்கதரிசிகளாகவும் தங்களை பெரும் பெரும் வரம் பெற்றவர்களாகவும் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாகவும் வேதத்தை கூட்டி குறைச்சு குழப்பக்கூடியதான இந்த கூட்டத்தார் இவர்கள் செய்கிற தவறுகளினாலே, அக்கிரமங்களினாலே ஒட்டுமொத்த கிறிஸ்தவம் தூஷிக்கப்படுதா? கிறிஸ்தவர்களால இப்படிதான் இருப்பான்னு சொல்றாங்களா? அப்ப உண்மையா உத்தமமா தேவனை பின்பற்றி சத்தியத்திற்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்து சத்தியத்தை கை கொள்ளுகிற தேவ பிள்ளைகளும் தேவ ஊழியர்களும் இவர்களால் என்ன பண்ணப்படுகிறான்? இவர்களும் சேர்ந்து தவறு செய்யல. உண்மையா உச்சமமா இருக்கக்கூடிய ஊழியர்களும் இருக்கிறார்கள். தேவ பக்தியாய் தேவனுக்கு பயந்து செவிசாய்த்து கீழ்ப்படியக்கூடிய சத்தியவான்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளினாலே இந்த சத்திய மார்க்கச்சார்களும் தூஷிக்கப்படுகிறார்கள். இந்த தூஷணத்தையும் அவர் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட சம்பவம் கடந்த 2000 ஆண்டுகளாக எல்லா காலகட்டத்திலும் எல்லா சபைகளுக்குள்ளும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. முதல் நூற்றாண்டு சிமிர்னாவிலும் இருந்தது. அப்படின்னா ஆவியானவர் 7 சபைகளுக்கு சொல்லுகிறது என்பது டர்க்கியில இருந்த 7 சபைகளுக்கு மட்டுமல்ல. விளங்குதா? அங்கே சிமிர்னாக்கு என்ன சொல்றாரோ அது இன்றைய சபைகளிலும் காணப்படுகிறது, கடந்த நூற்றாண்டுகளிலும் இருந்தது. அப்படின்னா அதன் பொருள் என்னவென்றால் 2000 வருஷ கிறிஸ்தவ சபைகளுக்கு சொல்லப்படுகிற செய்தி வெறும் சிமிர்னாவுக்கு மட்டும் உரியது அல்ல. சரி, அங்கே 10 முதல் 12 கொஞ்சம் வாசிங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையுமுடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமை குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிபட்டழிக்கப்படுவதற்குண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். 10ஆம் வசனத்தின்படி இந்த கள்ள தீர்க்கதரிசிகளாகிய கூட்டத்தார் விசேஷமாக அசுத்த இச்சைகளோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து, விசேஷமாக ரொம்ப ஸ்பெஷலாவாம். விசேஷமான ஸ்பெஷல் தானே, விசேஷமா ரொம்ப ஸ்பெஷலா அந்த அசுத்த இச்சைகளோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்களாம். இவர்கள் துணிகரக்காரர்கள் என்றார். முன்னாடி கள்ள வியாபாரிகள், இப்ப துணிக்கடைக்காரங்கிறார். துணிகரக்காரர், துணிக்கடை இல்லையா? துணிகரம் நிறைந்தவர்கள், துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். தேவ மகத்துவத்தையே தூஷிக்க அஞ்சாதவர்கள். சர்வ சாதாரணமா இந்த ஆன்லைன் ஃப்ரீயா கிடைச்சிச்சு பாருங்க. யூடியூப் ஃப்ரீயா கொடுத்தாலும் கொடுத்தான் எல்லா வஞ்சக உபதேசங்களும் அள்ளி வீசப்படுகிறது. எல்லா பாவத்தையும் செய்து விட்டு ஒருத்தர் சொல்றான் யூடியூப்ல, நீங்க ஃபுல்லா குடிச்சிட்டு குப்புறப்படுத்துகிறதாலும் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வாருங்கிறான். அப்படியே சொல்றான். நான் இதே வார்த்தை யூஸ் பண்றான். ஃபுல்லா குடிச்சிட்டு குப்புறப்படுத்துகிறதாலும் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார். அடப்பாவிகள், மகத்துவத்தை தூஷிக்க அஞ்சாதவர்கள்.
போன மாசம் இங்கே திருப்பத்தூர்ல நடந்த சம்பவம். மகத்துவத்தை தூஷிக்க அஞ்சாத கூட்டம் இது. துணிகரக்காரர், அகங்காரிகள். புதிதா பாவம் ஹிந்துல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு, இன்னும் ஹஸ்பண்ட்லாம் ரட்சிக்கப்படவே இல்லை, ஃபேமிலிலாம் ரட்சிக்கப்படவே இல்லை. பாவம் அவங்க சபைக்கு வந்தா திருவிருந்து நீங்க தனியா தான் கொடுப்பேன், நான் உங்களுக்கு தனியா வீட்டில் தனி ரூம்ல தான் உங்களுக்கு திருவிருந்து கொடுப்பேன்னு கூப்பிட்டு, பைபிள்ல திருவிருந்து கொடுக்கறதுக்கு சட்டம் இருக்கு. ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும். இந்த துணிகரக்காரர்கள், தேவனுடைய மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், இந்த அகங்காரிகள், யூதரல்லாத சாத்தானுடைய கூட்டம் இல்லையா? தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதரல்லாத சாத்தானுக்கு ஊழியர்கள் இல்லையா? பாவம் புதிதா ஹிந்துல இருந்து வரவங்கள, அவங்களுக்கு என்ன தெரியும் வேதத்தை பற்றி? புதுசா வந்திருக்கிறவங்கள திருவிருந்தா எல்லாரும் காமனா கொடுக்கறது தானே. ஏன் எனக்கு காமனா கொடுக்காம தனியா கொடுக்குறீங்கன்னு சொன்னா, இல்ல அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. திருவிருந்து கொடுக்கணுமா, ஹக் பண்ணணுமா, கிஸ் பண்ணணுமா? இந்த அகங்காரிகள், துணிகரக்காரர்கள், தூஷிக்கிறவர்கள் நேரடியா யார் தான்? ஏதோ 1-2 கேஸ் நினைச்சிடாதீங்க. இப்ப ஆன்லைன்ல கூட அதான் ஓடிட்டு, சும்மா நான் கேஷுவலா தான் கிஸ் பண்ணேன், இவங்க தான் எல்லாம் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. அதே கேஷுவலா கிஸ் உன் மனைவிக்கு இன்னொருத்தன் கொடுத்தான்னா, இன்னொருத்த மனைவிக்கு கிஸ் கொடுத்துட்டு அது கேஷுவலா கொடுத்தா, அதே கிஸ் உன் மனைவிக்கு இன்னொருத்தன் கொடுத்தான்னா அது கேஷுவலா எடுத்துப்பியா? அகங்காரிகள் இல்லையா? சிமிர்னால மட்டும்தான் இப்படி இருந்ததா? இன்றைய சபைகளிலும் இருக்கா? அப்படின்னா ஆவியானவர் சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டும் என்று சொல்கிறாரே, விளங்குதா? அப்ப மனம் திரும்ப வேண்டியது சபை. விளங்குதா, விளங்கலையா? சிமிர்னா சபைக்கான தேவ ஆலோசனை எழுதிங்க. எழுத வேண்டியதில்லை, நோட்ஸ் தான் இருக்கு. இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லையா? பாவம், நேரடியாகவே சாத்தானுடைய கூட்டத்தார். பாவம், அவங்க இப்ப சபைக்கே எந்த சபைக்கும் போக விரும்பல. கேட்கவே வேதனையா இருந்தது. எந்த சபைக்கும் அவங்க போக விரும்பலன்றாங்க. திருவிருந்து நாங்களே வீட்டுல நாங்களே எடுத்துக்கிட்டோமான்னு கேட்கறாங்க. பாவம் எப்படி இருக்கு பாருங்க. தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் சொல்லியும் கிறிஸ்தவர் அல்லாத சாத்தானுடைய கூட்டத்தார் செய்கிறதான தூஷணம், இவர்களால் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. இப்ப சிமிர்னா சபைக்கு சில ஆலோசனைகளை தேவன் சொல்றார். குறைவுகளை சுட்டி காமிச்சிட்டாரு, மனம் திரும்பணும் சுட்டி காமிச்சிட்டாரு. அதற்கு சொல்லப்படுகிற ஆலோசனை, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான்.
10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். இப்ப சிமிர்னா சபைக்கு தேவன் சொல்கிற ஆலோசனை கவனிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதேங்கிறார். ரொம்ப கவனத்தோடு நிதானிக்க வேண்டிய ஆலோசனை, தேவ ஆலோசனை. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்கிறார். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு என்கிறார். அப்படி என்றால் 10 நாள் உபத்திரவப்படுமா? நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே. இதை சற்று கவனத்தோடு பிரிக்கணும். அது போக நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு என்கிறார். மரண பரியந்தம் உண்மையாயிருக்கணும். இப்ப 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் என்றும் காவலில் போடப்படுவீர்கள் என்றும் இந்த பாடுகளை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் என்றும் தேவன் குறிப்பிடுகிறாரே. 10 நாள் என்பது எந்த 10 நாள்? கொஞ்சம் சிந்திக்கணும். இப்ப இது சிமிர்னா சபைக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிமிர்னா சபை முதல் நூற்றாண்டுல அப்போஸ்தலன் பவுல் வாழ்ந்த காலத்துல டர்க்கியில இருந்த சபை. அப்ப அந்த டர்க்கியில இருந்த சிமிர்னா சபையில அந்த சபை 10 நாள் உபத்திரவப்பட போகிறது என்றால் எந்த 10 நாள் இது உபத்திரவப்பட போகிறது? சிந்திக்கணும். இப்ப உதாரணத்துக்கு அது முதல் நூற்றாண்டுல இருந்துச்சு இல்லையா? 10 நாள்னா எப்போ முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் தானே? ஏன்னா சிமிர்னா முதல் நூற்றாண்டுல டர்க்கியில இருந்த சபை. அங்க நிருபம் எழுதப்படுது. அப்போஸ்தலன் இதை எழுதுகிறான் 10 நாள் என்று. அப்படின்னா அந்த 10 நாள் முடிஞ்சு போயிட்டு தான் அர்த்தம். இப்போ புரியுதா? கவனிக்கிறீங்களா? ஏன்னா இப்ப ஏறக்குறைய 2000 வருஷம் பின்னாடி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப 10 நாள் முடிச்சு போனதாதான் அர்த்தம். இந்த 10 நாள் என்பது ஒரு குறியீட்டு வார்த்தை. இந்த 10 நாள் என்பது கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு சபை பட வேண்டிய 10 வருடத்திற்கான பாடுகள். அது எப்படி வருகைக்கு முன்பு 10 வருடங்கள் எப்படி அதை நம்ம எடுத்துக்கிறது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அது எப்படி சரின்னு எடுத்துக்கிறது என்று கேள்வி எழும்பும். நல்லா கூர்ந்து கவனிங்க. பிசிக்கலா அந்த லிட்டரலா 24 hours கொண்ட ஒரு நாள், அதுல 10 நாள் என்று சொல்லப்பட்டிருக்குமானால் இதெல்லாம் அப்பவே முடிஞ்சு போயிட்டதாக அர்த்தம். அல்லது ஹெவன்லி கேலண்டர் சிஸ்டத்துல பேசுறார் அப்படின்னு எடுத்துட்டோமானால், பரலோக கேலண்டர் சிஸ்டத்துல ஒரு நாள் என்பது 1000 வருஷம். அப்போ 10,000 வருஷம் இல்ல, அதை பத்தியும் பேசல. அப்ப ஹெவன்லி கேலண்டர் சிஸ்டத்திலையும் இங்கு பேசப்படல. ஸ்பிரிச்சுவலி எம்ப்ளமேட்டிக் கேலண்டர் சிஸ்டம்ல பேசுறாரு. ஆவிக்குரிய அடையாள குறியீட்டு நாள் கணக்குல பேசுறாரு. இந்த ஆவிக்குரிய அடையாள குறியீட்டு நாட்கள் என்பது தேவன் செய்ய போகிற ஒரு செயலுக்கு ஒரு குறிப்படையாளம் கொடுப்பார். ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தெல்லாம் இருக்கே. இஸ்ரவேலர் 390 வருஷம் அவர்கள் அனுபவிக்க போகிற பாடுகளுக்கு ஒரு அடையாளமாக தீர்க்கதரிசிய 390 நாள் இடது பக்கமாக ஒரு கழித்து படுத்து அவருடைய அக்கிரமங்களை சுமக்க வேண்டும் என்கிறார். இது தேவன் செய்ய போகிற ஒரு செயலுக்கு ஒரு குறிப்படையாளம் கொடுப்பார். அப்படின்னா இந்த தீர்க்கதரிசி 390 வருஷம் இடது பக்கம் ஒரு கழித்து படுத்தால் இந்த 390 நாள் 390 வருஷமாக இஸ்ரவேலர்கள் பாடுகளை அனுபவிப்பான், தண்டனை அனுபவிப்பான். அப்படியே வலது பக்கம் திரும்பி 40 நாள் ஒரு கழித்து படுக்க வேண்டும் தீர்க்கதரிசி. இது எதற்கான அடையாளம் என்றால், யூத ஜனங்கள் 40 வருஷம் அவர்கள் தண்டனைகள் அனுபவிக்க போறான் அவர்கள் செய்த அக்கிரமத்துக்காக.
இப்ப இந்த யூத ஜனங்கள் 40 வருஷம், இஸ்ரவேல் ஜனங்கள் 390 வருஷம் அனுபவிக்கிற தண்டனையை 390 நாளாகவும் 40 நாளாகவும் நாள் கணக்கில் தீர்க்கதரிசிக்கு தேவன் கட்டளை எடுக்கிறார். இதுக்கு பெயர் ஆவிக்குரிய அடையாள குறியீட்டு நாள் கணக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் எம்ப்ளமேட்டிக் கேலண்டர் சிஸ்டத்துல தேவன் பேசுறார். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று. இந்த 10 நாள் என்பது எங்கிருந்து 10 நாள் என்றால், கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக 10 வருடங்கள் கொண்ட 10 நாள். அது வருகைக்கு முன்பாக 10 வருடங்கள் கொண்ட 10 நாள். நல்லா கூர்ந்து கவனிங்க. வருகைக்கு பிறகு 7 வருஷ உபத்திரம் அல்ல, இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. வருகைக்கு பிறகு 7 வருஷ உபத்திரம் நடக்க போகிறது. அது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலம். அங்கே கைவிடப்பட்டவர்கள் உபத்திரவ காலத்துக்குள் பிரவேசித்து பட போகிறதான பாடுகள் அதல்ல. வருகைக்கு முன்பாக சபை சந்திக்கக்கூடிய உபத்திரவம். சரி, இதை பற்றிலாம் இப்ப நம்ம அதிகமா பேச வேண்டாம். இனி வரப்போகிற ஆண்டுகள் எல்லாமே சட்ட ரீதியிலும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, அதாவது உலக சட்டங்கள் சட்ட ரீதியாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் பல பாடுகளை கிறிஸ்தவம் சந்திக்கும். நம்மளே இதை பார்க்க வேண்டியது வரும். சட்ட ரீதியாகவும், ஈவன் கிறிஸ்தவத்தினுடைய இந்த ட்ரஸ்ட் வரைக்கும், அவங்களுடைய ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் எல்லாம் பெரும் பிரச்சனைகளை சந்திக்கும். இந்த அடுத்த 30க்கு உள்ளாகவே, 2030க்கு உள்ளாகவே, 30க்கு பிறகு கூட இல்லை, பெரும் பிரச்சனைகளை சந்திக்கும். ஒரு புறம் இதெல்லாம் சட்ட ரீதிகளா இருக்கும், மறுபுறம் இந்த மாதிரி கள்ள தீர்க்க தரிசனங்கள், வஞ்சக உபதேசங்கள் ஆகிய இவைகள் வழியாக ஸ்பிரிச்சுவலாகவும் பல்வேறு பாடுகளை சந்திக்கும். இதை 10 நாள் என்று குறிப்பிடுகிறார். 10 நாள் என்பது முதல் நூற்றாண்டுல சிமிர்னா வாழ்ந்த அங்கல்ல, வருகைக்கு முன்பு 10 வருடங்கள். இப்போ நேபுகாத்நேச்சாருக்கு சொன்னார் இல்லையா, நீ 7 காலங்கள் உன்மேல் செல்லும். 7 காலங்கள். அங்க என்ன அடையாளத்தில் தான் பேசுறாரு? ஆவிக்குரிய அடையாள குறியீட்டு நாட்கள். 7 காலங்கள் என்று சொல்லுவார். அதாவது 7 வருடம் இந்த நேபுகாத்நேச்சார் மாட்டை போல, மிருகத்தை போல புல்லை மேயணும். அந்த அவன் 7 வருடம் புல்லை மேய்கிறத 7 காலங்கள் என்று பேசுவார். சரி, இப்போ சபை உபத்திரவ காலத்துக்கு அதாவது கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பிறகு 7 வருஷம் உபத்திரம் வருது பாருங்களேன், அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில. அங்க முதல் 3.5 வருஷம், 2வது 3.5 வருஷம் 2 பார்ட்டா இருக்கு. அந்த 3.5 வருஷத்தை தானியேல் எப்படிதான் சொல்றாரு? ஒரு காலமும் அரை காலமும் காலங்களும். காலங்கள் ப்ளூரல், ஒரு காலம் சிங்குலர், அரை காலம் ஹாஃப். 3.5 ஆண்டை என்னவா பேசுறாரு? 3.5 காலங்களா பேசுறாரு. அது போலதான் நேபுகாத்நேச்சாருக்கும் அவன் 7 வருடம் புல்லை மேய்வான், அந்த பாபிலோன் ராஜா. அதை 7 காலங்கள் என்கிறார். இதெல்லாம் ஆவிக்குரிய அடையாள குறியீட்டு நாள் கணக்குகள். நோவாட்ட சொல்லும் போது அதான் சொல்றாரு, 120 வருஷம் என்கிறார். அங்க 120 லிட்டரலா 120 வருஷமா? லிட்டரல் 120 வருஷம் இல்ல, 120 யூபிலி ஆண்டுல பேசுறாரு. இதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய அடையாள குறியீட்டு நாள் கணக்கு. பைபிள்ல இதெல்லாம் நிறைய இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்கள்ல இயேசு கூட 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருக்க கூடாதான்னு கேட்கிறார்கள். அந்த 1 மணி நேரம் லிட்டரலா கிடையாது, ஜஸ்ட் 1 hour கிடையாது. அதுவும் ஆவிக்குரிய அடையாள குறியீட்டு நாள் கணக்குல பேசுறாரு. இப்படி பல இடங்கள்ல இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுல ஒன்றுதான் இங்க சிமிர்னா சபைக்கு சொல்லப்படுகிறது. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று. அந்த 10 நாள் என்பது என்ன? 10 நாள் புரியுதா?
வருகைக்கு முன்பு சட்ட ரீதியிலும் ஆவிக்குரிய ரீதியிலும் கிறிஸ்தவம் பல பாடுகளை சந்திக்கும். ஆனா தேவன் எச்சரிக்கிறது என்ன? அதை குறித்து நீ பயப்படாதன்னு சொல்லிட்டார். மரண பரியந்தம் உண்மையாயிரு என்கிறார். இப்ப நமக்கு ஒரு கேள்வி மனதில் எழும்போம். தேவனே கிறிஸ்த சபையை பார்த்து நீங்கள் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், பாடுகள்லாம் படுவீர்கள் அப்படின்னு தேவனே சொல்றாருன்னா, சபை என்பதே ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபைய, ரத்தத்தால் மீட்கப்பட்டதாச்சே. ரத்தத்தால் மீட்கப்பட்டு ரட்சிப்பை பெற்ற தேவஜனம் ஏன் பாடுபடணும்? தேவனே சபை சிபினா பார்த்து சொல்றாரு, நீ 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள்னு. இதை தேவன் சொல்றதுனாலதான் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. விலையேறப்பட்ட ரத்தத்தையே சிந்தி மீட்டெடுக்கப்பட்ட சபை ஏன் பாடுபடணும்? அவர்தான் எல்லா பாடுகளையும் அவரே பாடுபட்டாரு. விளங்குது இல்லையா? அவர் எல்லா பாடுகளையும் பட்டு சுமந்து தீர்த்த பிறகு நாம அதை என்ஜாய் பண்ணிட்டே போலாமே. சிந்திக்க வேண்டும். இது இந்த கேள்விகளை எழுப்பணும். தேவனே சொல்றாரு, அப்ப ஏன் பாடுபடணும்? அவர் தானே மீட்டெடுத்தாரு. ஏன் சபை பாடுகள் உபத்திரங்கள் சகிக்க வேண்டும் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இதுக்கு அடுத்த வசனங்களை நம்ம கவனமா பிரிச்சு படிக்கணும். ரொம்ப கவனிக்க வேண்டிய வசனங்கள். 9ஆம் வசனத்தின்படி, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இந்த வார்த்தைகளை கவனிங்க. இதோ சகல ஜாதிகளிலும் சகல ஜாதிகள் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான ஜனங்கள் வெள்ளை அங்கைகளை தரித்து தங்கள் கைகளிலே குருச்சோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒருவரும் எண்ணக்கூடாத வகையில், அப்படின்னா ஒரு பெரும் திரள் கூட்டமான கோடிக்கணக்கான ஜனக்கூட்டத்தார். இந்த கோடிக்கணக்கான எண்ணக்கூடாத வகையில் பெரும் திரள் கூட்டம் எங்கிருந்து வந்திருக்கு பாருங்க. சகல ஜாதிகள், கோத்திரங்கள், பாஷைக்காரர்கள், ஜனக்கூட்டங்கள். அப்படின்னா இந்த பூமி முழுவதிலும், உலகம் முழுவதிலும் இருந்து வெவ்வேறு ஜாதி ஜனங்களில் இருந்து, வெவ்வேறு பாஷைக்காரரில் இருந்து எண்ணக்கூடாத வகையில் பெரும் திரள் கூட்டம் பரலோகத்துக்கு வரான். வந்து குருத்தோலையிலும் பிடிச்சு கொண்டு வெள்ளை அங்கேயும் தரிச்சு கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். அப்படி நிற்கக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து 10-11 வசனம் கவனிங்க. அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கிறான். இதை நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணீங்க. கோடிக்கணக்கான ஜனக்கூட்டம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு இப்படி தேவனை ஆர்ப்பரிக்கிறது என்பது, ரட்சிப்பின் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. இமேஜினேட் பண்ணி பாருங்க, அவ்வளவு பேர் ஆர்ப்பரிக்கிறான். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தை மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொள்கிறான். தூதர்கள் எவ்வளவு பேரு அவனும் புரிதால், அவர்களும் கோடிக்கணக்கான பேர். இப்ப இந்த கோடிக்கணக்கான பேர் அங்க நின்று தொழுது கொள்கிறான். அப்படி தொழுது கொண்டிருக்கிற போது 13ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்க போகும்போது அங்க என்ன சொல்லப்படுது பாருங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்?
எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். இப்ப அந்த 24 மூப்பர்கள் இருக்கிறான் பாருங்க, ஹெவன்லி மினிஸ்டர்ஸ். அதுல ஒருவன் யோவானை பார்த்து கேட்கிறான், இந்த கூட்டத்தார் இவ்வளவு திரளான கூட்டம் வந்து நின்று கொண்டு தேவனை ஆர்ப்பரிக்கிறான்ல, இவெல்லாம் எங்கிருந்து வந்தான்னு கேட்கிறான். இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று கேட்கிற போது, அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் எங்கிருந்து வந்தவர்களா? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். கொஞ்சம் சிந்திங்க. வெள்ளை அங்கி தரிச்சு கொண்டு, குருத்தோள்களை பிடிச்சு கொண்டு, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று கொண்டு தேவனை ஆர்ப்பரிக்கிறான். ரட்சிப்பின் மகிமை எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கிறான். பெரும் திரளான, 1-2 பேர் அல்ல, அல்லது ஒரு 50-100 பேர் அல்ல, திரளான கூட்டம், கோடிக்கணக்கான கூட்டம். அவ்வளவு பெரும் கூட்டம் எங்கிருந்து வந்தாங்க என்று மூப்பன் கேள்வி எழுப்புகிறான். உமக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது என்று யோவான் சொல்லுகிறான். அதற்கு மூப்பன் பதில் சொல்லுகிறான், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்படின்னா பரலோகத்தில் நிற்கக்கூடிய அந்த பெரும் திரள் கூட்டம் அனைவரும், ஒருவன் விடாம அனைவரும் எந்த வழியா தான் வந்திருக்கான்? அடுத்த கேள்வி, ஏன் இவங்க எல்லாம் உபத்திரவத்தின் வழியா வர வேண்டியது? ஏன் இப்படி உபத்திரவத்தின் வழியா இவங்க வரணும்? விளங்குதா? சிமிர்னா சபையை பார்த்து, சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அப்படின்னா இந்த சிமிர்னா சபையின் தூதன் சபைக்கு அறிவிக்க வேண்டியது என்னவெனில், நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் பயப்பட வேண்டாம். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு. அப்படி என்றால் சபை எதன் வழியாத்தான் வர முடியும்? ஆமா, எஸ். இப்ப கேள்வி என்னன்னா, கோடிக்கணக்கான பேர் எந்த வழியா தான் வந்திருக்கான்? அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் 10 பேர்னா ஏதோ அவன் தப்பு பண்ணிட்டான், அதனால உத்தரவுப்பட்டு வந்தான்னு சொல்லலாம். விளங்குதா? ஏதோ பாவம் பண்ணிட்டான், அதனால தேவன் அவனை போட்டு உபத்திரத்துக்குள்ளெல்லாம் தள்ளி பாடுகளுக்கு உட்படுத்தி கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பரலோகத்துக்கு வந்து நிற்கக்கூடிய அத்தனை பேரும், திரள் கோடி கணக்கான அத்தனை பேரும் எந்த வழியா தான் வரான்? இப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு எதுதான் வழி? அப்போஸ்தலர் இந்த சபைக்கு தெளிவுபட சொன்னானா? அப்போஸ்தலர்கள், நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சபையை திடப்படுத்துகிறான். அப்ப சபை எதுலதான் திடப்படும்? விளங்குதா? அவர்களுடைய மனதை திடப்படுத்தினார்கள் என்று அப்போஸ்தலர் சொல்லப்படுது. அப்ப திடப்படுவது என்பது எல்லாவற்றையும் தேவனுக்காக பொறுமையோடே சகித்து, அதை குறித்து பயப்படாம, மரண பரியந்தம் அவைகளை உண்மையா இருந்து ஜெயம் கொள்ளணும். இந்த ஜெயம் கொள்ளுகிறதுக்கு பெயர் தான் திடப்படுதல். திடப்படுத்துதல்னா திருவிருந்து எடுக்கிறதுக்காக இப்ப சிஎஸ்எல் திடப்படுத்தல் ஒண்ணு வச்சிருப்பாங்க. திடப்படுத்தல் ஒண்ணு இருக்கா? அந்த திடப்படுத்துதல்ல சில கவுன்சிலிங் கொடுக்கப்படும். கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து திருவிருந்து எடுக்கிறதுக்கு பர்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் திடப்படுத்தல் வச்சிருக்காங்க. எது திடப்படுத்துதல் பாருங்க? பாடுகள் வழியாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். பாடுகள் உண்டு, ஆனால் அதை குறித்து எவ்வளவும் பயப்படாம மரண பரியந்தம் உண்மையாயிருக்க வேண்டும் என்று அவனை ஸ்திரப்படுத்துவதற்கு பெயர் தான் திடப்படுத்துதல். இப்படிதான் ஒருவனை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தணும். பாட்டு பாடி இல்ல, பலப்படுத்துவார் சீர்படுத்துவார்னு.
சரி, பிரைஸ் தி லார்ட். சரி, டீ பிரேக் கேட்டுட்டே இருக்காங்க. இப்போதைக்கு இந்த பாடுகளை நிறுத்துவோம். டீ பிரேக் முடிச்சுட்டு வந்துருங்க. ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்ப நமக்கு வந்து 5:30, ஜஸ்ட் 1 minute. இந்த சிமிர்னா சபையானது ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் தரித்திரனாய் இருக்கிறதாக அங்கே காணப்படுகிற குறைவை குறித்து தேவன் எச்சரிக்கிறார். பிறகு கூடவே சிமிர்னா சபையில் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத சாத்தானுடைய கூட்டத்தார் செயல்படுகிறதையும் அவர்கள் தூஷிக்கிற தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் இவைகள் எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தேவன் அறிவிக்கிறார். பிறகு இந்த சிமிர்னா சபையை பார்த்து 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்றும், ஆகவே அந்த படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்பட வேண்டாம் என்பதையும், மரண பரியந்தம் உண்மையாய் இருக்கும்படியாகவும் தேவன் குறிப்பிடுகிறார். அப்படி மரண பரியந்தம் உண்மையாய் இருக்கும் பட்சத்தில் ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன் என்கிறார். இதை நம்ம ஜீவகிரீடத்தை இறுதியாக பின்னதாக நம்ம பார்க்க இருக்கிறோம். சபையானது மரண பரியந்தம் உண்மையாயிருந்து ஜெயம் கொள்ளுமேயானால், உண்மையாய் இருக்கக்கூடிய ஜெயம் கொண்ட சபை ஜீவகிரீடத்தை பெறப்போகிறது. அந்த ஜீவகிரீடத்தை பிறகு கடைசியாக நாம் கவனிக்க இருக்கிறோம். சற்று முன்பு நாம் டீ பிரேக்குக்கு முன்பதாக சபை என்பதே இரத்தத்தால் மீட்கப்பட்டதாச்சு. இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை ஏன் உபத்திரவத்தை சந்திக்க வேண்டும், பாடுகளை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி சிந்தித்தோம். இரத்தத்தால் மீட்கப்பட்டு பாவ மன்னிப்பை ரட்சிப்பை பெற்ற தேவ சபை அநேக உபத்திரவங்களின் வழியாய்த்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை தேவன் திட்டம் பண்ணினார். அப்படி திட்டம் பண்ணினபடினால்தான் பரலோகத்துல கோடிக்கணக்காய் வந்து சேர்ந்ததான எல்லா ஜாதிகளிலும் இருந்து, எல்லா பாஷைக்காரரிலும் இருந்து, ஜன கூட்டத்தாரிலும் இருந்து வந்ததான ஒரு பெரும் திரள் கூட்டமாகிய கோடிக்கணக்கான ஜனக்கூட்டம் வெள்ளைகளை தரித்து கொண்டு, குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு தேவனுக்கு மகிமையை செலுத்துகிற போது அங்கே மூப்பன் கேள்வி எழுப்புகிறான், இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று. பிறகு அந்த மூப்பனே யோவானுக்கு பதிலும் சொல்கிறான், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் என்று. தங்களுடைய வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று. அங்குதான் நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி வருகிறது. பரலோகத்தில் வந்து சேர்ந்த அத்தனை கோடிக்கணக்கான ஜனக்கூட்டமும் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று மூப்பன் அறிவிக்கிறானே, அப்படினால் இவர்கள் ஏன் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வருகிறார்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நன்றாக கவனிப்போம். இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையும் எதன் வழியாக தான் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் பாருங்க. இதை அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழிய நாட்கள்ல 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சபைக்கு தெளிவாய் உபதேசிக்கிறார்கள். வாசிப்போம். அப்போஸ்தலர் 14:22. மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கூர்ந்து கவனிச்சு பாருங்க. சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி இவைகளை அறிவிக்கிறார்கள். அநேக உபத்திரங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அறிவிக்கிறார்கள். அப்படியானால் முதல் நூற்றாண்டு சபையை வழிநடத்தினதான அப்போஸ்தலர்கள் மிக தெளிவாக சபையை வழிநடத்தினார். அநேக உபத்திரங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதை. இதை இன்னும் கூட ஒரு கிளாரிட்டி நமக்கு அவசியம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 16, 19 கொஞ்சம் வாசிப்போம். மத்தேயு 16. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இயேசு அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து சொல்றார்,
பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று. அப்படின்னா பரலோகத்துக்கான திறவுகோலை கொடுக்கப்பட்டு விட்டது. நல்லா கவனிங்க. அப்படின்னா அதுக்கான கீ பாஸ் கொடுத்தாச்சு. அப்ப பரலோகத்திற்குரிய திறவுகோலையை வைத்திருக்கக்கூடிய ஒருவன், நல்லா அந்த வார்த்தை கவனிங்க, யோவான் 29ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே நீ இள வயது இந்த திறவுகோலை வைத்திருக்க பரலோக ராஜ்யத்துக்கான பாஸ் வச்சிருக்கான், திறவுகோலை வைச்சிருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். கொஞ்சம் நிதானிங்க இந்த வார்த்தைகளை. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையே கொடுத்திருக்கிறேன்னு சொல்றார். திறவுகோலை வைத்திருக்கிறவன், அதுவும் குறிப்பாக நீ பூலோகத்திலே கட்டுகிறவைகள் பரலோகத்தில் கட்டப்படும் என்றும், எவைகளே கட்டவிழ்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்றும் இந்த அதிகாரத்தையும் கொடுத்த பிறகு, அப்படிப்பட்ட அதிகாரத்தை உடையவன் இங்கே யோவான் 21ஆம் அதிகாரத்துல அவனை குறித்து என்ன சொல்றார் பாருங்க. நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீ அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். அப்படின்னா நீ உன் இஷ்டம் போல திரிந்தாய். அப்ப இள வயதுல இப்படி எல்லாம் இஷ்டம் போல திரிந்த இவன் முதிர் வயதுள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்கிறார். இப்ப உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார்கள் என்று எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், அவன் இன்ன விதமான மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறித்து சொல்லுகிறார். அப்படின்னா பேதுரு இன்ன விதமான மரணத்தை சந்திக்க போகிறான் என்று அவனிடத்திலேயே சொல்றார். விளங்குதா? இப்ப சிந்திங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை வைத்திருக்கிறவன் ஏன் அவனுக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கைகளை நீட்டுவான், கைகளை கட்டுவார்கள், கொண்டு போவார்கள் என்று சொல்றாரு? அந்த இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன அர்த்தம் என்றால், என்ன அர்த்தமா? இன்ன விதமான மரணத்தினாலே பேதுரு மரிக்க போகிறான் என்பதை அவனிடத்திலேயே சொல்றார். இப்ப சிந்திக்கணுமே, பரலோக ராஜ்யத்துக்கு திறவுகோலையே உடையவன் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இஷ்டமில்லாத இடத்துக்கெல்லாம் சென்று பாடுகளை அனுபவித்து தன்னுடைய மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்தணும்? இப்ப நமக்கு திறவுகோல் கொடுத்தார், நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் யோசிங்க. என்கிட்ட தான் திறவுகோல் இருக்கு, உங்களுக்கு பாஸ் வேணும்னா என்கிட்ட தான் வரணும். அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருமா இல்லையா? பரலோகத்துக்கு பாஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க, நம்பர். அத டூப்ளிகேட்டா தங்க சாவியா போட்டு வித்துருவோமா இல்லையா? ஆனா அவன் இன்ன விதமான மரணத்தினால தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை அவனுக்கே சொல்றான். அப்ப சிந்திக்க வேண்டியிருக்கிறது, பரலோகத்தில் திரள் கோடியாய் வந்த ஜனக்கூட்டங்களும் உபத்திரவ வழியாய் வருகிறான். அப்போஸ்தலர்களாகிய சபைக்கு தூணாகிய புதிய ஏற்பாட்டு சபைக்கும் புதிய ஏற்பாட்டு வேதத்துக்கும் தூணாகிய அப்போஸ்தலர்களும் பாடுகள் உபத்திரவ வழியா வருகிறான். இவன்களுடைய நிழல் பட்டே சுகமாகறான். மற்ற ஜனங்க உருமால்கள் பட்டு சுகமாகறான். பிறவி குருடனும் பிறவி முடவனும் சுகமாகறான். ஆனா இவன் பாடுபட்டு மரிச்சு வரணும்ன்ற. விளங்குதா? ஏன் இப்படி அமைச்சிருக்கிறாரு? பரலோகத்துக்கு ஒன் வே தான், ஒன் வே தான். அது எந்த வே? அநேக உபத்திரவங்களின் வழியாய்தான். ஆகவேதான்
பரலோகத்துக்கான அந்த வாசல் இடுக்கமாயும் குறுகலாயும் வைக்கப்பட்டிருக்கும். அர்த்தம் இல்லைங்குதா? இப்ப ஏன் சிமிர்னா சபைக்கு இதை சொல்லி இருக்கிறாருன்னு புரியுதா பாருங்க. சிமிர்னா சபையை பார்த்து நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்பட வேண்டாம் என்கிறார். பயப்படாதே, மரண பரியந்த உண்மையாயிரு. உண்மையாய் இருந்து ஜெயம் கொள்வாய், ஆனால் ஜீவகிரீடத்தை பெறுவாய். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஜீவகிரீடம் வேணும்? எனக்கு 3 கிரீடம் வேணும். பேராசை இல்லையா? வேதம் சொல்லி இருக்கு. நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம் என்று 3 விதமான கிரீடங்களை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த 3 விதமான கிரீடங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் ஓட வேண்டும். பவுலும் அதை தான் சொல்றான். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் என்கிறான். அப்படின்னா அப்போஸ்தலர்கள் கிரீடத்தை பெறத்தக்கதாகத்தான் ஓடினார்கள். அவன் கிரீடத்தை பெறத்தக்கதாக ஓடினதினால்தான் பாடுகளை சகிக்க வேண்டியிருந்தது. விளங்குதா? இப்ப சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் என்று அறிவித்து இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லுகிறார். கடைசியா சொல்லி முடிச்ச பிறகு என்ன சொல்றாரு? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. அப்ப இதெல்லாம் யாருக்கு தான் சொல்லப்படுது? சபைக்கு தானே இது சொல்லப்பட வேண்டியது. ஆனா இதுல இருக்கிற பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்ஸ் நம்ம காலையில பேசினது போல இதெல்லாம் சொன்னா சபை காலியாயிடுமே. கரெக்ட் தான், என்ன பண்றது? இது உண்மையிலேயே நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். இவைகள் எல்லாம் சபைகளில் அறிவிக்கப்படுமானால் அவ்வளவுதான். இந்த சற்று முன்புதான் ஐயா வெளியில நெக்ஸ்ட் ஐயா சொன்னார். அவர் செய்திக்கு போகிற இடங்கள்லாம், ஐயா இங்க இருக்கிறதே 10 குடும்பம் தான், பக்கத்துல 50 சபைகள் இருக்கு சுத்தி. இப்பதான் சொன்னார், பார்த்து கொஞ்சம் சாஃப்டா பேசுங்க, இல்லைன்னா எல்லாம் செதறி அங்க ஓடி போயிடுவாங்க. என்னையா நிச்சயமா செதறி ஓடிடுவாங்க. இப்ப என்ன பண்றது? ஆத்துல ஒரு கால், வேற வழியே இல்லையா? யாரை பிரியப்படுத்த நாடுகிறாய்? தேவனையா மனுஷரையா? தேவனை பிரியப்படுத்தினா மனுஷனை பிரியப்படுத்த முடியாது, மனுஷனை பிரியப்படுத்தினா தேவனை பிரியப்படுத்த முடியாது. யாரை பிரியப்படுத்தணும் நம்ம தான் முடிவு பண்ணணும். விளங்குதா? நீங்க கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க, டிவைன் பைபிள் யூனிவர்சிட்டியில படிக்க போனாலே எப்ப பார்த்தாலும் உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன், பாடுகள், தேவ சித்தம், வருகைக்கு ஆயத்தமாக, இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லி தராங்க. என்றைக்காவது கொஞ்சம் ஆறுதலா 2 தாலாட்டி பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. பாடினா நல்லா தான் இருக்கும், ஆனா தேவன் பிரியப்பட மாட்டாரே. யாரை பிரியப்படுத்தணும் இப்ப நீங்க சொல்லுங்க? தேவனை பிரியப்படுத்தினதுனாலதான் இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. விளங்குதா? இப்ப தேவனும் உங்கள் பேரில் பிரியப்படுவார், அதுல சந்தேகமே இல்லை. இல்லைன்னா இங்கெல்லாம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாடி ஓடுகிறதாக இருந்தா என்னைக்கோ ஓடி இருக்கணும். பிடிஎஸ் ஆரம்பத்திலேயே ஓடி இருக்கணும் இல்ல?
VTHL நான் 2 வருஷம் கடந்து, MTH 2 வருஷம் கடந்து, PhD 6 வருஷம் தாக்கு பிடிச்சு, இத்தனை பாடுகளையும் சுமந்து வந்திருக்கிறோம் என்றால் சந்தேகமே இல்லை, சத்தியத்தின் மேல் தாகமும் வாஞ்சையும் இருக்கிறதுனாலதான் தேவன் பிரியப்படுவார். நல்ல மாற்று கருத்து இல்லை. ஆகவேதான் திரும்பவும் சொல்றோம், கிரீடங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஜெயம் பெறுகிறவர்களாக மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக ஓடும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் நாம். இதெல்லாம் சபைக்கு சொல்லு என்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். காது உள்ளவன் கேட்க கடவன். அடுத்து இந்த சிமிர்னா சபைக்கு இப்ப இவ்வளவு நேரம் பாடுகள் இருக்கிறது, உபத்திரங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் சொல்லிட்டே வராரு. இப்ப மறுபடியும் ஒரு கேள்விய அதுல இருந்தே ஃபர்தரா இன்னொரு கேள்வியும் சிந்திக்கணும். இப்ப ரட்சிப்பை பெற்ற தேவ சபை இப்படி பல உபத்திரவங்களையும் பாடுகளையும் சந்தித்துதான் ஆக வேண்டுமா? இதன் வழியாகத்தான் வரணுமா? சந்தித்துதான் ஆக வேண்டுமா? இதுக்கு ஒரு மாற்று வழியெல்லாம் வைக்க முடியாதா, வைக்க கூடாதா என்ற கேள்விகள் எழும்பும். அதையும் சிந்திக்கணும். ஏன்னா இங்கதான் பல கிரேஸ் டீச்சிங்ஸ் என்கிற பெயர்ல நமக்கு பாடுகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை, கண்ணீர் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்ற உபதேசங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் கேட்டு பழகினதான ஜனங்களுக்கு நாம ஏன் பாடுபட வேண்டும் என்ற கேள்வி வருவது நியாயம்தான். அதைதான் இப்ப நாம திரும்ப அதே கேள்வியை சிந்திக்கிறோம். ரட்சிப்பை பெற்ற தேவ சபை, ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனம் ஏன் பாடுகளையும் உபத்திரங்களையும் சந்திச்சுதான் ஆகணுமா? இல்லாம போக முடியாதா? வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அப்ப தேவன் யாரை தான் கடிந்து கொண்டு சிட்சிப்பார் பாருங்க. தேவன் நேசிக்கிறார் என்றால் கடிந்து கொள்வார். இப்ப நீங்களும் நானும் கடிந்து கொள்ளப்படுகிறோம் என்றால், அல்லது ஏதாகிலும் ஒரு சிறு தவறு கூட, ஒரு சின்ன சின்ன தவறு கூட தவறுதலா செய்ய போகும்போது உடனே தேவன் அதற்காக சில தண்டனைகளை அனுமதிக்கிறார் என்றால் தேவன் நம்மை நேசிக்கிறார்னு பொருள். எல்லா அக்கிரமத்தையும் செய்து விட்டு, எல்லா பாவத்தையும் செய்து விட்டு நல்ல என்ஜாயபிளா சுத்திட்டு இருக்கான் அப்படின்னா தேவன் கை கழுவிட்டார்னு அர்த்தம். விளங்குதா? தேவன் எவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிப்பதாக வேதம் சொல்கிறது. ஆகவேதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வசனங்களிலே, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று. இப்ப கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுவார் என்றால் அவர் கடிந்து கொண்டு சிட்சிப்பார். இப்ப புரியுதா பாருங்க, ஏன் ரட்சிக்கப்பட்ட தேவ சபை உபத்திரவங்களின் வழியா தேவராட்சியத்திற்குள் வர வேண்டி இருக்கிறது? அவர் அன்பு கூறுகிறார் என்றால் சிட்சிப்பார், தான் நேசிக்கிறவர்களை சிட்சிப்பார். எதற்காக அப்படின்னா, தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படி. அப்படின்னா தேவன் அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்கிறார். அவரை போல பரிசுத்தவர்களாய் மாற வேண்டும் என்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். அப்படின்னா அவரை போல பரிசுத்தமாய் அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் சிட்சிக்கப்பட்டுத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. இப்ப நாம நம்ம வீடுகள்ல நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கண்டிக்கிறோம் என்றால், சில வேலைகள்ல சின்ன பிள்ளைகளா இருப்பாங்க, வளர்ந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன பிள்ளைகளா இருக்க போகும்போது அவங்க ஏதாவது தவறு செய்தா 2 அடி போட்டு அவளை திருத்துறது இல்லையா? இப்ப நீங்க அடிக்கிறதுனால அவங்கள வெறுக்கிறீங்கன்னு அர்த்தமா, நேசிக்கிறீங்கன்னு அர்த்தமா?
ஏன் நேசிச்சுட்டு அப்புறம் அடிக்கிறீங்க? அந்த சின்ன சின்ன தவறு செய்யும் போதே 2 அடி போட்டு திருத்துகிறதுனால நாளைக்கு அவன் பக்தி உள்ளவனா வருவான். ஆகையினால யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கண்டிப்பார். யாரும் தன்னுடைய பிள்ளை அடிச்சு அவர்களை கொன்று சாகடிக்கணும் அடிக்கிறது இல்லை. அவனை அடிச்சு கொன்றணும் அப்படியே அடிக்கிறாங்க. அப்ப சாதாரண மனிதர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்தணும், சீர்படுத்தணும் என்றால் 4 அடி போடணும்னு தெரியும் பொழுது சர்வலோக சிருஷ்டி கர்த்தர் அடங்காப்படார்கள் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? ஆனால் அவர் ஒருபோதும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, தான் நேசிப்பதினால் தான் கடிந்து கொள்கிறார். இதை சபைக்கு சொல்லும்படி சொல்றார். சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுது என்கிறார். விலங்குதான் விலங்கு இல்லையா? இப்ப இது சபைக்கு சொல்லப்படணுமா வேணாமா? மறுபடியும் பிரச்சனை ஒண்ணுதான், சொன்னா காலி ஆயிடும். இப்படி மதில் மேல் புனியா நிற்கவும் முடியாது. இந்த பக்கமா அந்த பக்கமா நிற்க முடியாது. ஒன்று அனலாயிரு, இல்லைனால் குளிராயிரு. வேறு வழியே கிடையாது. சரி, இன்னும் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட போறோம்? ஒண்ணும் இல்லை. இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் எல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான்? $20-30 தான். பிளஸ் ஆர் மைனஸ் 3, அதே மைண்ட்ல வச்சுக்கீங்க. மேபி பிளஸ் ஆர் மைனஸ். இது பாத்தீங்களா, நமக்கே இப்ப சிரிப்பா இருக்கு. பலர் இப்போ ஒவ்வொரு மாதமும் இந்த வருகை பற்றிய செமினார்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எவ்ரி மந்த் நடந்துட்டு இருக்கு. பலர் வருகை பற்றி பேசினாலே, வருகை பற்றி அவருடைய காலங்கள்லாம் வேதத்தில் இருக்குன்னு சொன்னாலே டக்குன்னு பேச்சை மாத்தி அடுத்து அப்படின்னா என்னவா? அது கேட்க விருப்பம் இல்லையா? கேட்க விருப்பம் இல்லாம டக்குன்னு பேச்சை மாத்தி ஏதாவது, சார் அது அப்படி இருக்கு, இது இப்படி இதை பண்ணலாம், பேச்சை மாத்த தூங்குறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்று வருகையின் மேல விருப்பம் இல்லை, இல்லைன்னா வருகையை சந்திக்க பயம். வேதத்துல ஆணித்தரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவரை வருகை பற்றி பேசினவர்கள் அந்த டிவைன் கேலண்டர் சிஸ்டத்துக்குள்ள போகல. டிவைன் கேலண்டர் சிஸ்டத்துக்குள்ள போகல. அங்க அடையாளம், இங்க அடையாளம், இந்த அடையாளங்களுக்குள்ளதான் போனாங்க. வெறும் அடையாளங்களை மட்டும், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாம் அடையாளங்களா எடுத்து காண்பிச்சு வருகை சமீபம் என்பதை மட்டும் தான் அதிகமா பேசினாங்க. ஆனா டிவைன் கேலண்டருக்குள்ள விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான் இந்த டிவைன் கேலண்டர், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் வில், தேவ சித்தம், தேவ திட்டம், தேவ சித்தம் எல்லாம் எப்படி காலங்களாக வரையறை செய்யப்பட்டிருக்கு என்பதெல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் சிலர் மட்டும்தான் இவைகள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் தெரியாததுனால வருகை என்றாலே ஜனங்க ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் விருப்பம் இல்லை. நமக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் என்னதான் நடக்கும்? அவர் திட்டம் பண்ணினது திட்டத்தின்படியே நடக்கும், மாற்றமே கிடையாது. ஆகவே வருகையை சந்திக்க போகிற சந்ததி ஆகிய இறுதி சபை, நல்லா கவனிங்க, வருகையை சந்திக்க போகிற இறுதி சபை இவைகள் எல்லாம் கை கொள்ள வேண்டியது கட்டாயம். மரண பரியந்தம் உண்மையா இருக்க வேண்டியது கட்டாயம். அடுத்த சில வருடங்கள்ல இப்ப நாம சந்திக்க போகிற எல்லா பிரச்சனைகளையும் கண்டு பயப்படாம வரும். கண்டு பயப்படாம தேவனையும் சத்தியத்தையும் பிடித்து கொண்டு மரண பரியந்தம் உண்மையாயிருக்கும்படி ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். கேக்குதா?
ஆவியானவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை ஜஸ்ட் ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர் மாதிரி இப்ப நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இது யாருடைய வார்த்தை கிடையாது, மனுஷனுடைய வார்த்தை கிடையாது. ஆவியானவர் என்ன சபைக்கு சொல்லி இருக்கிறாரோ அது அப்படியே ரிப்ளை பண்றோம், அவ்வளவுதான். வெறும் இந்த ஸ்பீக்கர் மாதிரி. இப்ப எப்படி நான் இங்க பேசிட்டு இருக்கிறது அது உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோ, அது போல ஆவியானவர் வேதத்தின் வழியாய் சபைக்கு சொன்னதை அதை திரும்ப அறிவிக்க ஒரு கருவிதான். இது நம்முடைய வார்த்தை அல்ல, மனுஷனுடைய வார்த்தை அல்ல. அந்த 12 எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை அது முடிக்கல, அது கொஞ்சம் வாசிங்க இன்னும். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் அவர் உங்களை தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். புத்திரராக எண்ணி நடத்துவார். அப்படின்னா தன்னுடைய சொந்த பிள்ளையாக புத்திரராக எண்ணி நடத்துவார். சிட்சையை சகியாதிருந்தால், ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் பிள்ளைகளா இருக்கும். மிக கடினமான வார்த்தை. சிட்சையை சகித்தால் தம்முடைய புத்திரராகவும், சிட்சை வேண்டாம் என்றால் வேசின் பிள்ளைகளாகவும் வேதம் குறிப்பிடுகிறது. இப்ப நாம சிந்திக்க வேண்டியதெல்லாம், மரண பரியந்தம் உண்மையா இருக்க வேண்டுமா, இல்ல சிட்சையெல்லாம் வேண்டாம், பாடுகள்லாம் வேண்டாம், நாங்க வாழ்க்கையை சொகுசா என்ஜாய் பண்ணால் போதும் என்பதை தீர்மானிக்க போகிறோமா? இப்படிப்பட்ட உபதேசங்களை இயேசுவும் தம்முடைய சீஷர்களுக்கு போதித்த போது அப்போஸ்தலர்கள் கொஞ்சம் இடறினார்கள். இதெல்லாம் கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள் என்று இடறச் துவங்கினார்கள். இயேசுவும் அவங்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று. அப்ப கூர்ந்து கவனிச்சோமானால் அப்போஸ்தலர்களே இடறி இருக்கிறான் என்றால், நம்மை போல சாதாரண நாட்கள் பாடுகள் சொன்னவன இடருவாங்களா, இல்ல சந்தோஷமா இருப்பாங்களா? வேண்டாம் என்றுதான் இடருவார்கள். ஆனாலும் வேறு வழி அல்ல, மரண பரியந்தம் உண்மையாயிருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள், வருகையை சந்திப்பதற்கு ஆயத்தமாக வேண்டியவர்கள். சபை மணவாளனை சந்திக்க மணவாட்டியாக ஆயத்தமாகியே தீர வேண்டும். இல்லை என்றால் சபை நியாய தீர்ப்பில் நிற்கும் என்பதை வேதம் அறிவிக்கிறது. இப்படி அநேக உபத்திரவங்களை சகித்து அதிலே ஜெயம் பெற்றவர்களாக, முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் ஜெயம் பெற்றவர்களாக இருப்போமானால் அவர்கள் நித்திய கன மகிமையையும் ஆளுகைகளையும் நித்திய பலன்களையும் பெறுவார்கள் என்று வேதம் அறிவிக்கிறது. 2 கொரிந்தியர் 4:17 நோட்ஸ்ல இருக்கு, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அப்படின்னா அதி சீக்கிரத்தில் நீங்க போகிற இந்த லேசான உபத்திரவம் நமக்கு என்னத்தை கொண்டு வர போகிறது பாருங்க, நித்திய கனமகிமையை கொண்டு வர இருக்கிறது. இது அதி சீக்கிரத்தில் நீங்க கூடியது என்று வேதம் சொல்லுது. நீங்களே சிந்திங்க, அதி சீக்கிரம், வெகு சீக்கிரத்தில் நீங்க கூடிய இந்த உபத்திரவம் பெரியதா, நித்தியமாய் நாம் பெற போகிற அந்த கனமகிமை பெரியதா? எது பெரியது பாருங்க. முடிவில்லாமல் என்றென்றும் சதா காலங்களிலும் தேவனோடு நித்திய கனமகிமை பெற்று அவரோடு கூட ஆளுகைகளை செய்ய போகிறோமே, அதற்காக, அந்த நித்திய ஆளுகைக்காக, ராஜ்யத்திற்காக கொஞ்ச காலத்து பாடுகள் பெரிதா? அதுக்கு முன்பாக இது பெரிதா? அதனாலதான் இனி வெளிப்பட போற மகிமைக்கு இந்த இக்காலத்து பாடுகள்லாம் என்ன இல்லவா, ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்கிறார்.
தேவ ராஜ்யத்துக்காக, சத்தியத்துக்காக இரவு பகல் பாராமல் நாம் பாடுபடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். விளங்குதா? டெஃபினட்டா வேலைகள் இருக்கும், பிஸி, தொழில் இருக்கும், கண்டிப்பா பிஸி தான், அதுல மாற்று கருத்து இல்லை. வேலை தொழில்லாம் இருக்கும். ஆனாலும் முதல்ல எதை தான் செய்ய சொல்லியிருக்கிறாரு? அதுக்காக வேலை தொழில விட்டுருங்கன்னு அர்த்தம் இல்லை. அவைகளும் இருக்கும். அதோடு சேர்ந்துதான் ராஜ்யத்துக்காகவும் பாடுபடணும். இதுதான் உபத்திரவம். ஏன்னா அவ்வளவு ஈஸி இல்லையே. வேலையை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், சம்பாத்தியம், பிள்ளைகளை கவனிக்கணும், எல்லாத்தையும் கவனிக்கணும், ராஜ்யத்துக்காகவும் பாடுபடணும். கஷ்டம்தான். ஆனா கொஞ்ச காலம் தானே. விலங்குதா விலங்குலையா? கொஞ்ச காலம் தானே. ரெடியா? தேவனுடைய சபையாகிய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமான்கள் ஆகிய சபை, சத்தியவான்கள் ஆகிய சபை. ரெடியா? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ரொம்ப கடினமா தான் இருக்கும். ரொம்ப கடினமா இருக்கும். பேண்டமிக் இஸ் ரெடி. பேண்டமிக் ரெடி பண்ணிட்டான். யூஎன் அனௌன்ஸ் பண்ணிட்டான். 124 கண்ட்ரி சைன் பண்ணிட்டான். 124 கண்ட்ரி சைன் பண்ணியிருக்கான். அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்றான். ஆர் யூ ரெடி டு ஃபேஸ் நெக்ஸ்ட் பேண்டமிக்ன்றான். என்னமோ கிரிக்கெட் விளையாட கூப்பிடுற மாதிரி. நெக்ஸ்ட் கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா, வரீங்களான்ற மாதிரி கேட்கிறான். பேண்டமிக் இஸ் ரெடி. இந்த இயர் 25 வேர்ல்டு எக்கனாமிக் ரெசிஷன் ஸ்டார்ட் ஆகிற இயர் இது. இந்த இயர்ல இந்த ரெசிஷன் ஸ்டார்ட் அப்படின்னா உலக பொருளாதாரம் நாட் ஓன்லி இந்தியா, உலக பொருளாதாரம் வீழ்ச்சியடையும். ஒரு பக்கம் பேண்டமிக் உண்டாகும், இன்னொரு பக்கம் நேச்சுரல் கிளைமேட்டிஸ் வழியா மேன் மேடு சுனாமிஸ் உருவாக்க போறோம். அது போக ஏராளமான சட்டங்கள். இது போதாதுன்னு ஏஐ பூதமா வளர்ந்து நிக்குது. பூதமா ஏஐ வந்து மனுஷனை மிருகமா பூதமா விழுங்க போகிறது. எப்படி இருக்கும் பாருங்க. என்ன நெக்ஸ்ட் இயர்ஸ் எல்லாம், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எல்லாம் ஏஐக்குள்ள மாட்டிட்டு சிக்கி தவிக்க போகிறான் மனிதன். இதுல இருந்து சரி ஏதாவது விடுபட்டு தப்பிச்சு ஓடிடலாமா அப்படின்னா எங்க ஓடுறது? ஒரு பக்கம் பேண்டமிக், இன்னொரு பக்கம் எக்கனாமிக் ரெசிஷன், பொருளாதார வீழ்ச்சி. இதனால் வரப்போகிறதான இந்த உணவு பஞ்சம். ஒரு பக்கம் வேர்ல்டு வைடா வார். ஒரு அடினா பரவாயில்ல, நான் எல்லா பக்கமும் அடிச்சா எப்படி இருக்கும். ஆனாலும் வருகைக்கு முன்பு 10 வருஷம் 2020 ஜனவரியில் நம்ம பிஹெச்டி பேட்சுக்கு நினைவு இருக்கா? 2020 ஜனவரியில் பிஹெச்டி பேட்சஸ்க்கு நினைவு இருக்கா? என்ன நம்ம படிச்சோன்னு, இருள் பூமியையும் காருள் ஜனங்களை மூடும். 2020 என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த 4.5 வருஷம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப். 2020 25 வரைக்கும் உள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப். 25 30 வரைக்கும் உள்ள செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கரமா இருக்கும். இது பயமுறுத்துறதுக்கல்ல, உங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு. இது பயமுறுத்துறதல்ல, ஸ்திரப்படும்படியாக. தேவன் சொன்னார்ல, 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆனால் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்பட வேண்டாம், மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஸ்திரப்படுத்துவதற்குத்தான் இது. இதெல்லாம் சொன்ன உடனே நீங்க பயந்து நடுங்க. ஐயோ என்னடா இது, அப்படி பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டிலும்
யாரெல்லாம் தீர்க்கதரிசிகளாய் தேவ மனிதர்களாய் வாழ்ந்தானோ அவன் எல்லா தேவ மனிதர்களும் வரப்போகிற ஆபத்தை குறித்து எச்சரித்திருக்கிறான். புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர்களும் புதிய ஏற்பாடு ஊழியர்களும், வேதத்தில் இருக்க புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள் வரப்போகிற உபத்திரவங்களை குறித்து எச்சரித்திருக்கிறார்கள். அப்ப பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இப்படி தேவ மனிதர்கள் எல்லாம் ஏன் வரப்போகிற இந்த பாடுகளை குறித்து வரப்போகிற உபத்திரவங்களை குறித்து எச்சரிக்கிறான் என்றால், சபை ஸ்திரப்பட வேண்டும், வருகைக்கு மணவாளனை சந்திக்க மரண பரியந்தம் உண்மையாயிருந்து ஜெயம் பெற வேண்டும். அப்படி ஜெயம் பெறணுமானால் இதெல்லாம் சபைக்கு அறிவிக்கப்பட வேண்டியது கட்டாயம். அதனாலதான் சபையின் தூதனுக்கு எழுத வேண்டும் என்கிறார். விளங்கிடுச்சா? இப்ப எபேசு சபைக்கு தேவன் அருளும் பலன்கள். வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. இப்படி பாடுகளை கடந்து உபத்திரவங்கள் எல்லாம் சகித்து மரண பரியந்தம் உண்மையாயிருந்து ஜெயம் பெற்ற சபையானது ஜீவகிரீடத்தை பெறும் என்று அறிவிக்கிறார். ஜீவகிரீடத்தை தருவேன் என்று. அது மட்டுமல்ல, அவன் 2ஆம் மரணத்தினாலே சேதப்படுவது இல்லை என்றும் அறிவிக்கிறார். 2ஆம் மரணம் என்பது என்னன்னு புரிஞ்சிருச்சா? முதல் மரணம் சரீரத்துல, நம்ம மாம்ச சரீரத்துல பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எல்லாருமே ஒரு நாள் மாம்ச சரீரத்திலிருந்து மரணத்தை சந்தித்து தான் ஆகணும். அது முதல் மரணம். 2ஆம் மரணம் என்பது தேவராஜ்யத்தில் நியாய தீர்ப்பின் போது நின்று அங்கிருந்து ஒருவன் நித்திய அக்கினிக்கு அனுப்பப்படுவானையானால் அதற்கு பேர் 2ஆம் மரணம். அந்த 2ஆம் மரணமாகிய நித்திய அக்கினியினாலே அவன் சேதப்படுவது இல்லை என்கிறார். யாரை பத்தி சொல்றாரு? முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் உண்மையாயிருந்து ஜெயம் பெற்றவர்கள் இந்த 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே அவர்கள் சேதப்படுவது இல்லை. அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதான நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்கிறார். அப்படியானால் ஜெயம் பெறுவது அவசியம்தானா இல்லையா? பாருங்க, அதுக்கு என்ன வழியில தான் போயாகணும். அதனாலதான் பரலோகத்துக்கான திறவுகோலையே கொடுத்திருந்தும் கூட அவனும் உபத்திரவத்தின் வழியே தான் வரணும். இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையும் உபத்திரவத்தின் வழியே தான் வரணும். ஆகவேதான் திரள் கோடி ஜனங்கள் பரலோகத்தில் நிற்கும் போது அத்தனை பேரும் எந்த வழியில் தான் வந்திருக்கிறான். இப்ப கோடிக்கணக்கான பேர் பரலோகத்தில் நிற்கும் போது ஒரு 1000 பேர் தான் உபத்திரவம் வழியா வந்தான், மற்றவங்க எல்லாம் என்ஜாயபிளா வந்துட்டான் அப்படின்னு சொன்னா இந்த 1000 பேர் மட்டும், அவங்களுக்கு மட்டும்தான் உபத்திரவம் என்று நம்ம சிம்பிளா முடிச்சிடலாம். ஆனா அங்க நிற்கக்கூடிய அத்தனை பேரும் எந்த வழியா தான் வந்திருக்கான்? சிந்திக்கணும்ல. அப்ப பரலோகத்துக்கு ஒரே வழிதான் புரிஞ்சிருச்சா இல்லையா? விளங்கிருச்சா? ஸ்திரப்பட முடியுதா இல்லையா? பயந்து நடுக்கமா இருக்கா? வசனம் ஸ்திரப்படுத்துதா இல்லையான்னு கேட்கிறேன். எஸ், வேதம் ஸ்திரப்படுத்தும், ஒரு மனிதனை பலப்படுத்தும். ஆகவேதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். விளங்கிருச்சா? விளங்கிருச்சா? பிரைஸ் தி லார்ட். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக 3 கிரீடத்தையும் மைண்ட்ல வச்சுங்க. இந்த கிரீடத்தை பெரும்படியாகத்தான் நான் ஓடுவேன். விளங்க முடியுதா? பிரைஸ் தி லார்ட். என் சன்னெல்லாம் கூட இங்கே இருக்கான். வீட்டில எல்லாம் புலம்பிகிட்டே இருப்பாங்க. இப்போ தான் ஹார்ட் அட்டாக்லாம் வந்தது, ரொம்ப ஓடாதீங்க, ஒரு நாளைக்கு 2 கிளாஸ்லாம் எடுக்காதீங்க, கொஞ்சம் கேப் விடுங்க, கேப் விடுங்க. கேப் விட்டா தான் நான் கேப் ஆகிடுவேன். கேப் விடாமல் ஓடினா தப்பிச்சுக்கலாம். சீரியஸா தான். வேத வசனத்தை போதிக்காத நாள் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
போதிக்கிற அன்றைக்கு தேவபலன், நல்ல தேவபலன் இருக்கும். வசனத்தை போதிக்கிற அன்றைக்கெல்லாம் நல்ல ஆத்மா பலன் அடைகிறதையும் நல்ல என்னால அறிய முடியுது. வீட்டுல சும்மா இருந்தா உட்கார்ந்தா வலிக்கும், நின்னா வலிக்கும், படுத்திருந்தாலும் வலிக்கும். இதுக்கு ஒழுங்கா நான் போயிருக்கலாம்னு சொல்லி தோணும். விளங்குதா? ராஜ்யத்துக்காக பாடுபட தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடுபட்டு செத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா போலாமே. புரியுதா இல்லையா? அவன் தான் மரண பரியந்தம் உண்மையா இருக்க வேண்டியவன். சிமிர்னா சபைக்கு தேவன் அறிவிக்கிறார். இது சிமிர்னாக்கு மட்டுமல்ல, யாருக்கும் தான்? நமக்கும் தான். நமக்கும்